சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும். ஏன் சொத்தை நான் வஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்கறேன், நீங்க பாத்துக்கங்க. அதாவது யாரையும் சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல. செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க, இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு. நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டுல இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படியே ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம், போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும், போரா முஸ்லீமா இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை முதலா சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதுல நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர்